மாடுங்களா இல்ல யானை குட்டியானே ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாம தான் இருக்குது மாடு. ஆனா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாடு நல்லா கரவா திருப்பி வந்து மாடு வாங்கிருக்கீங்க. நல்ல மடிசெட்டுன்னா ஓவர் சைஸ் யானை மாதிரி தான் இருக்கும். இந்த கலருக்கு நைட்ல ஒரு ஃபாரஸ்ட் பக்கம் இறக்கிட்டோம்னா இது யானையா மாடான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மாடு வெயிட்டான மாடு. நல்ல மடிசெட்டு மாடுதான் யானையாட்ட குணத்துல பூனை மாதிரி. அது சரிங்க. சரிங்களா? தேவைப்படுறீங்க வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்குண்ணா. நம்ம ஃபார்ம் பேரு நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லிருக்கோம். நம்ம ஃபார்ம் பேர் பாத்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்ம்னா. ஓகே. ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தியூர் போற வழியில பருவாச்சிங்கிற ஏரியாவில் இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த வாரம் என்னென்ன பிரீடு வந்திருக்குன்னா எவ்வளவு கறவையில் வந்திருக்குங்கண்ணா? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ். சரிங்க. ஜெர்சி கிராஸ், ஆல் பிளாக். ஓகேங்க. நாட்டு மாட்டு கிராஸ் மாதிரி எல்லா கலர்லயும் கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. சரிங்கண்ணா. 15 இருந்து 30 லிட்டர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஆனால் இந்த வாரம் பட்ஜெட் வைஸ் எந்த அளவுக்கு கம்மி பட்ஜெட்ல இருந்து எந்த அளவுக்கு அதிக பட்ஜெட் வரைக்கும்? இந்த வாரம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 70 இருந்து 150 வரைக்கும் வந்திருக்கு. 150 வரைக்குமே இருக்கு. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனா இப்ப இன்னைக்கு எத்தனை மாடு நான் கொடுத்துருக்கு, எந்தெந்த ஏரியாவுக்கு நான் கொடுத்துருக்கு? ஆனா மொத்தம் 22 மாடுங்கண்ணா. 7 மாடு கொடுத்துருக்குங்கண்ணா. ஒரு 15 மாடு ஸ்டாக் இருக்குங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இப்போ எந்த நம்ம ஏரியாவுக்கு நான் மாடு கொடுத்துருக்கு? ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொப்பூருக்கு கொடுத்துருக்குங்க. சரிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு கொடுத்துருக்கு, பவானிக்கு கொடுத்துருக்கு. சரிங்க. சத்திக்கு கொடுத்துருக்குங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. அப்படியே ஒவ்வொரு மாடுக்கு பிரீடு கறவை பார்த்துடலாம். நான் ரெட்டி கறவையில் ஒரு கண்ணு மாடு பிடிச்சிருங்க. ஆமாண்ணா. கிடேரி கண்ணுங்களாட்டுக்கு. ஆமாண்ணா. கண்ணு போட்டு இன்னும் ஈரம் கூட காயாம இருக்குது. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸுங்கண்ணா. சரிங்கண்ணா. ரெண்டாணித்து 6 பல்லுந்து கடமளப்பு சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வாங்கினா 2 முதலுங்கண்ணா. அதேதான். ஏன்னா கண்ணு கிடேரி கண்ணு மாடு இப்பதான் கண்ணு போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்லா ஹெவி சைஸ் மாடுங்கண்ணா. சின்ன மாடு இல்ல. சரிங்கண்ணா. நேரம் 10 அசால்ட்டா கறக்கும். மடிசெட்டுக்கு 25 லிட்டர் சொல்ல அவ்வளோதான் கேரண்டி. 20 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. சுழி சுத்தத்துல தப்பு இல்லாத மாடு. ஓகேண்ணா. நல்ல காம்பு வருஷம். சரிங்க. நல்ல காம்பு வருஷம். குணமனத்துல அருமையா இருக்கும். கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். காம்பு நல்லா அடிக்க ஒரு காம்பு. நல்ல காம்பு இடைவெளி. மிஷின் கரை கைக்கரை எல்லாத்துக்கும் தெளிவான காம்பு. நல்ல மடிசெட்டு. சரிங்க. கலர் பேஜ்ல அருமையான கலர் பேஜ். நல்ல கிராஸ் டைப்பான மாடு ஹெச்எஃப்ல. சரிங்கண்ணா.
கண்ணும் கிடையாது, கண்ணு சுழி சுத்தம், மாடு சுழி சுத்தங்கண்ணா. தேவைப்படுறீங்க தாராளமா எடுத்துட்டு போல. ரெடி கறவைக்கு ஃபார்ம் டைப்பா இருந்தாலும் வீட்டு இருந்தாலும் தாராளமா எடுத்துட்டு போல. நடையில் விடுற பாருங்க. சரிங்க. மாடை சின்ன மாடு இருக்குது பார்த்துறாங்க, வீடியோல எப்படி தெரியல, நேரில் பார்த்தா தோரணை தெரியும். பட்ஜெட் பார்க்காதீங்க, தாராளமா இந்த மாடு எடுத்துட்டு போலாங்கண்ணா. நல்லா கை கறவை மிஷின் கறவை எல்லாத்துக்கும் தெளிவான மாடு. கேரண்டி 20 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தண்ணி திணிக்க அற்புதமான மாடு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. வணக்கம்க்கா. சொல்லுங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? முளியனூர்ல இருந்து வந்திருக்கேங்க. சரிங்கக்கா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ரெண்டாவது டைம் வந்திருக்கு. ரெண்டாவது டைம் வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாடு எத்தனை மாடுக்கா கொண்டு போயிருக்கீங்க? ஒரு மாடு பிடிச்சிட்டு. ஒரு மாடு கொண்டு போயிருக்கீங்க. சொன்ன கறவை வருதுங்களா? சொன்ன கறவை வருதுங்க. அது என்ன பிரீட்ல கொண்டு போனீங்க? ஹச்சப்பா ஜெர்சில கொண்டு போனீங்களா? நார்மல் நாட்டு மாடு கிராஸ்ல கொண்டு போனோம். கிராஸ்ல எவ்வளவுக்கா கறவை வருது? அது 10 லிட்டர் வருது. 10 லிட்டர் வருதுங்களா? சரிங்கக்கா சரிங்கக்கா. மறுபடியும் இது பிடிச்சிருக்குங்க. அப்ப அந்த மாடு நல்லா கறவை வரனால திருப்பி வந்து மாடு வாங்கிருக்கீங்க. ஆமாங்க. சரிங்கக்கா சரிங்கக்கா. தண்ணி தீனிங்க பிரச்சனை இல்லைங்களா? பிரச்சனை இல்ல, நல்லா சாப்பிடுது. சரிங்கக்கா சரிங்கக்கா. ஆல்ரெடி எத்தனை மாடுக்கா நம்ம ஃபார்ம்ல வச்சிருக்கீங்க? நாங்க 3 மாடு வச்சிருக்கோம். 3 மாடு எல்லாமே பெருங்கறவை தான் வச்சிருக்கீங்க. ஆமாங்க. அக்கா இப்போ நம்ம பெருங்கறவை மாடுக்குலாம் வேலைக்கு எவ்வளவு தீவனம் கொடுக்குறீங்க? வேலைக்கு எத்தனை கிலோ கொடுக்குறீங்க? 3 கிலோ கொடுக்குறோம். கலப்தீனி 3 கிலோ கொடுக்குறீங்க. தவிடு 1 கிலோ. ஒரு வேலைக்கு தாளிக்கு 4 கிலோ கொடுக்குறீங்க. 4 கிலோ கொடுத்தா அந்த அளவுக்கு கறவை வருது. ஆமாங்க. ஏன்னா பெருங்கற மாடு போட்டாதான் பால். ஆமாங்க. சும்மா மாடு வாங்கிட்டு போய் வச்சிருந்தாலும் பால் வராது. சரி சரிங்க. இவங்க சொல்றது சொன்னாலும் நம்ம பக்குவம் பண்ணாதான் அந்த அளவுக்கு கறவை வரும். ஆமாங்க. சரிங்கக்கா. நம்ம மாடு மனசு திருப்தியா இருக்குங்களா? பிடிச்சிருக்கு. சுழி சுத்தம் வடிக்கு வச்சா அதெல்லாம் கரெக்டா இருக்கு. சரிங்கக்கா சரிங்கக்கா. பால் எவ்வளோக்கா இந்த மாடு சொல்லியிருக்காங்க? இந்த மாடு 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க. வேலை 10 லிட்டர் சொல்லியிருக்காங்க. உங்க கணிப்புக்கு எவ்வளோக்கா? என் கணிப்புக்கு அவ்வளவுதான். உங்க கணிப்புக்கே 10 வருவேன். நல்லா பக்கம் முன்னாள் வந்து ஏன்னா மாடு மடி செட் அந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கறவை. சரி விலையும் அனுசரித்து தராங்களாக்கா? அனுசரித்து தராங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. சரி அண்ணா, இன்னும் ரெடி கறவை கண்டிஷன் மாதிரி மாடு ரெடியா கண்ணு போடுற ஸ்டேஜ்ல இருக்குது மாடு. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி சொல்லுங்க. எத்தனாவது ஈத்து, எவ்வளவு கறவை வருங்கண்ணா? ஆனா மாடு வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் ஈத்துங்கண்ணா. சரிங்க. 6 பல்லு கடமளப்பு சுழி சுத்தமான மாடு. ஓகே. மாடு வந்து ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் டைப்பான மாடு, ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்க. கேரண்டி 25 லிட்டர் சொல்லி கொடுத்தாங்கண்ணா காட்டுக்காரர். நம்ம அவ்வளவு தேவையில்லை, 20 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். ஓகே. நல்லா மடிச்சிட்டு பிரம்மாண்டமான மடிச்சிட்டு இன்னொரு 1/2 மணி நேரத்துல கண்ணு ஈனி இருக்குன்னா ஈத்து எடுத்துருச்சு. அதேதான். நல்லா மடிச்சிட்டு ரட்ட வரையில் நல்லா மடிச்சிட்டு காம்பு வருஷம் நல்லா கருங்காமுங்க. குணமனத்துக்கு தங்கமான மாடு. தண்ணி திரிக்க அற்புதமா இருக்கு. நடையில விட பாருங்க. ஓவர் சைஸ்ல ஹெச்எஃப் கிராஸ்ல தேடுறீங்க தாராளமா இந்த மாதிரி காம்புனாலும் சும்மா அச்சுவல மாதிரி இருக்கு. ஆமாண்ணா. அதான் சொல்ல கைக்கிற மிஷின்கார எல்லாத்துக்கும் வேணும்னா பஞ்சு மாதிரி காம்புங்கண்ணா. நல்லா மடிச்சிட்டு இந்த மடிக்காகவே மாட்டை விரும்பி எடுக்கணும். தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி மடி செட்லையும் மாடு வெயிட்லையும் தேடுறீங்க. மாடும் வெயிட்டு மடியும் வெயிட்டுங்கிற மாதிரி அருமையான மாடு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. வணக்கங்க. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்துறீங்க? நான் இங்கே தொப்பூர் பக்கம் எறும்பட்டிங்க. சரிங்கண்ணா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி நான் 2 டைம் விசிட் பண்ணியிருக்கேன். சரிங்க. 2 டைமும் வந்தப்போ கொஞ்சம் எனக்கு இளம்படா பார்த்தேன். கொஞ்சம் கிடைக்கல. இந்த டைம் கிடைச்சது. இப்போ இந்த மாடு எடுத்துட்டீங்க. இது எத்தனை வயசுங்கன்னா? இது 2வது. சரிங்கண்ணா. பல் பாக்கில எடுத்தீங்க? 6 பல்ல. சரிங்க சரிங்க. என்ன கண்ணு போட எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. 10 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க. கறவை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15 சொல்லியிருக்காரு. 15 சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மாடு நம்ம வீட்டில் வச்சிருக்கீங்களா? இருக்குங்க. எத்தனை மாடு வச்சிருக்கீங்க? 6 மாடு இருக்குங்க. 6 எல்லாமே கம்மி கறவைங்களா? பெருங்கறவை தானா? எல்லாமே 12, 15 தான். 15 தான். பெருங்கறவை எதுவும் இல்லை. சரிங்க சரிங்க. மாடு சுற்றி சுத்தம் குணம் நல்லா பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. சரிங்க. எல்லாமே விலை நல்லா இருக்கு. சரிங்க சரி. நம்ம பாம்பு வந்துருக்கீங்க. இன்னைக்கு எத்தனை மாடு தான் இருக்கும்? இன்னைக்கு வந்து ஒரு சேலானது போக ஒரு 20 மாடு இருக்கு. இன்னும் 20 மாடு இல்லை இருக்குது. சரிங்க சரி. வெளியிலேயும் மாடு அழைச்சி தராங்க. மாடு எல்லாமே பண்ற திருப்தியா இருக்கு. சரி. நாட்டு கிராஸ்ல ஒரு ஹெவி சைஸ்ல ரெடி கறவை கண்டிஷன்ல மாடு கொண்டு வந்துறீங்க. மாடு பத்தி சொல்லுங்க. எவ்வளவு கறவை வருங்கண்ணா? அண்ணா இது பாத்தீங்கன்னா நாட்டு கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வந்து 3ஆவது ஈத்துங்க. கடமுளப்பு சுழி சுத்தம். கண்ணு கண்ணு போட்டு 4 நாள் ஆச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல மடிசெட்டு, பிரம்மாண்டமான மடிசெட்டு, குணமனத்துல தங்கங்கண்ணா. ஓகேண்ணா. அதே மாதிரி பாருங்க, நல்ல பைலூஸ் கிடக்குதுங்க. கறந்த மாடு சுப்பாட்ட வத்தி போயிரு மடிசெட்டு. அது சரிங்கண்ணா. கேரண்டியா கறவை வந்து பெருங்கறவை கிடையாதுங்கண்ணா. ஒரு 5-10 லிட்டர் கறவை வரும். மாடு அளவு பட்ஜெட் மாடு. ஓகேண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. மாடு நல்ல நெய் கட்டான மாடுங்க. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. நல்ல வெயிட்டான மாடு. அதே மாதிரி தண்ணி திணிக்க அற்புதமா இருக்கு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கு. நாட்டு மாட்டு பால் குடிக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தை பால் தேவைப்படுறீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. சரிங்க. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. அண்ணா ஹெச்எஃப் கிராஸ்ல ஒரு பிளாக் மெஜாரிட்டில மாடு பிடிச்சிருக்கீங்க. மாடு எப்படி சொல்லுங்க? அண்ணா இது பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. சரிங்க. நல்ல ஒரிஜினல் கிளிக்கொம்பு டைப்புங்கண்ணா. 2ஆம் ஈத்து. 6 பல்லு கல்யாண மாடுங்களா? ஆமாங்கண்ணா. 6 பல்லு. சரிங்க. சுழி சுத்தத்துல தெளிவான மாடு. நெட்டு நீள அகலக்கட்டான மாடுங்கண்ணா. சின்ன மாடு இல்ல. வீடியோல எப்படின்னு தெரியல, நேரில் வந்தது தோரணை தெரியும். நடையில விட பாருங்க. நல்லா ஓவர் சைஸ்ல
செம்பூத்து காரியில மாடு தேடுறீங்க தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாம். நேரம் 10 கரை வருன்னு ஒரு 15 நாள் டைம் இருக்குங்கண்ணா. சரிங்க. நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கும். மிஷின் கரை கை கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேண்ணா. தொங்குமடி கிடையாதுங்கன்னா சதுர்கட்டு மடியில அப்படியே 4 காம்பு அச்சில் ஊத்துன மாதிரி இருக்கும். கை கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். தண்ணி திணிக்க அற்புதமான மாடு கருங்காமல் அமைஞ்சிருக்கும். ஓகேண்ணா. இன்னொரு 15 நாள்ல கண்ணி இன்னும் தேவைப்படுறேன் கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகே. நல்லா ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா ஜெர்சில பிரீடு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடு பத்தி எப்படி சொல்லுங்க ஆனா இது பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா, சின்ன மாடு இல்ல. நல்லா நெய் கட்டான மாடுங்களாட்டுங்க. ஆமாண்ணா ஜெர்சில ஹெவி சைஸ்ல தேடுறீங்க தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சில நல்லா வெயிட்டான மாடு நேரம் 10 கறவை வேணும் அப்படிங்கிறீங்க தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்க. சரிங்க. கண்ணு போடுறதுக்கு இன்னும் ஒரு 15 நாள் டைம் இருக்குன்னா நல்ல குணமனமான மாடு, நல்ல வெயிட்டான மாடு, நடையில் ஓட்டுற பாருங்க. ஓகேண்ணா. நல்ல வெயிட்ல பஞ்சமில்லாத மாடு. நேரில் பார்த்தா தான் தோரணம் தெரியுங்கண்ணா. கேரண்டியே நேரம் 10 கரை வரும். ஃபேட்டஸ் நல்லா இருக்கும். 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்லா முகலட்சணம் மாடு. ஆமாண்ணா நல்லா அழகுல சிறந்த மாடுங்கண்ணா. சரிங்க. எண்ணெய் விட்டா எண்ணெய் வடிங்களாட்டுக்கு மேனி அந்த மாதிரி மாடு. நல்ல மெருவட்டான மாடுங்கண்ணா. நல்லா அண்ணாங்கால் போட்ட மேஞ்ச மாடு. ஸோ தாராளமாக இந்த மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகக்கூடிய மாடு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்கன்னா எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சில நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல நல்ல மடி செட்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடு பத்தி சொல்லுங்க. அண்ணா இது பார்த்தீங்கன்னா சிந்து கிராஸுங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 2ஆம் நீட்டு 6 பல்லேருந்து கடமுளப்பு இப்போ தானே சின்ன சின்னதாக முளைச்சிட்டு வரும். ஓகேண்ணா. ஆனால் ஓவர் சைஸ் மாடு. நல்லா நெய் விட்டா நெய் வடினா அந்த அளவுக்கு நல்ல வெயிட்டான மாடுங்கண்ணா. சரிங்க. முகலட்சணத்திலே ஆகட்டும் மடி செட்லேயே ஆகட்டும் மாட்டில் வெயிட்லேயே ஆகட்டும் எதுலையுமே குறை சொல்ல முடியாது. பணத்தால் மட்டும்தான் குறையா இருக்கு இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு. ஓகேண்ணா. 22 லிட்டர் கறவை வரக்கூடிய மாடு. ஓவர் சைஸ்ல ஜெர்சியில தேடுறீங்க தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கன்னா. நல்ல குணமனமான நல்ல மடி செட்டு காம்பு வரிசைங்கண்ணா. சரி. நடையில ஓடுற மாதிரி நல்லா வெயிட்லியா பஞ்சமில்லாத மாடு. மடி செட்டுல நல்ல தெளிவான மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. காம்பு வருஷம் அருமையான மாடு. தண்ணி திணிக்கு அற்புதமா இருக்கு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். ஃபேட்டஸ் ஆஃப் எருமப்பால் மாதிரி இருக்குங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனா நல்லா ஒரு 3 கலர் பேட்ச் கலந்த மாதிரி நல்ல காம்போலத்துல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடு பத்தி அப்படியே சொல்லுங்க. அண்ணா இது பாத்தீங்கன்னா ஜெர்சியில செவலை சட்டைங்கண்ணா. செம்பூத்து சட்டைங்களா. சரிங்க. 3 கலர் இருக்குங்கண்ணா. கருப்பு வெள்ளை செவலை. சரிங்க. நல்ல மாடு வந்து பாத்தீங்கன்னா அளவு மாட்டுல நல்ல மடி செட்டு. ஒரு 18 லிட்டர் கரை வருங்கண்ணா. இது ஃபுல்லா மடி எடுத்த மாடு கண்ணு போடும். நல்ல ரோஸ் காம்புங்கண்ணா. ஓகேண்ணா. இங்க பாருங்க நல்ல குணமனத்துல தங்கமான மாடு. ரோஸ் காம்புங்கண்ணா. நடையில் ஓட்டுற பாருங்க. நல்லா வெயிட்டான மாடு. கிளிக்கோம் டைப்ல அமைஞ்சிருக்கு. 3வது ஈத்து. இன்னும் கண்ணு போட ஒரு 10-15 நாள் ஆகுங்கண்ணா கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மடி எடுத்தா கண்ணு போடுங்கண்ணா. நல்லா ரோஸ் காம்பில் ரோஸ் மடிங்கண்ணா. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா. ஒரு 18 லிட்டர் கறவையில் ஜெர்சி கிராஸ் தேவைப்படுறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரு போடி டைப்ல ஒரு ஃபுல் பிளாக்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா 100ல 1 மாடு. சரி. ஏன் சொல்றேன்னா சாகிவால்ல கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. அதாவது பார்த்தா ஆல் பிளாக் ஹொலிஸ்டன்ல சாகிவால் கிராஸ். 100ல 1 மாடு இந்த மாதிரி மாடு கிடைக்கும். ஓகேண்ணா. திமிழம்பு கூட லைட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல பிறவி மொட்டை. சுழி சுத்தமான மாடு. நெத்தியில ஒரு சுழி நடுமுதுகுல ஒரு சுழி. நல்ல மடி செட்டுன்னா ஓவர் சைஸ் யானை மாதிரி தான் இருக்கும். இந்த கலருக்கு நைட்ல ஒரு ஃபாரஸ்ட் பக்கம் இறக்கிட்டோம்னா இது யானையா மாடான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மாடு வெயிட்டான மாடு. நல்ல மடி செட்டு. மாடுதான் யானையாட்ட குணத்துல பூனை மாதிரி. சரிங்களா. தேவைப்படுறீங்க தாராளமா கால் பண்ணாங்கன்னா. நடையில் ஓடுற பாருங்க. நல்லா வெயிட்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேட்டஸ்னா தெளிவாக இருக்கணும். நாட்டு கிராஸ் மிக்சிங்கில் இருக்கணும். கறவை ஒரு 25 லிட்டர் கறவை வேணும் அப்படிங்கிறது தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்கண்ணா. நடந்து போதா மாடு உருண்டு போதானே தெரியாது. ஆமாண்ணா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாடு. தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுங்கண்ணா. நல்ல தண்ணி தீனி வெள்ளம் வளர்ப்பு இந்த அளவுக்கு இருக்காதுங்கண்ணா. நல்ல கருங்காம்புல எந்த இடத்துலையும் ஒரு பிளாக் தான். எல்லாமே ஃபுல்லாக பிளாக் தான். ஒரு ஒயிட் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தெளிவான மாடு. 100ல 1 மாடு. தேவைப்படுறீங்க 1 மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு இந்த மாடு வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. அண்ணா மாடுங்களா இல்லை யானை குட்டியாண்ணா? ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமே தான் இருக்குது மாடு. ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியுண்ணா. ஏன்னா ஜெர்சி பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி வெயிட்லயும் உருவக்கட்டுலயும் ஹைட் வெயிட்ல இந்த மாதிரி பாக்குறதெல்லாம் 100ல 1 மாடுல 1000ல 1 மாடுங்கண்ணா. ஓகேண்ணா. ஆனா ஒரு ஆள் படுத்து உருளாம் முதுல. ஆமா
இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு உருள அந்த அளவுக்கு மாடு அகலக்கட்டான மாடு. ஆனால் வீடியோவில் 1000 சொன்னாலும் நேரில் பார்த்தாது தோரணம் தெரியும், வீடியோவிலும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மாடு வந்து ஓவர் சைஸ் மாடு ஜெர்சி பொறுத்த அளவுக்கு ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமாக செலக்ட் பண்ணலாங்கன்னா தனித்தனிக்கு அற்புதமான மாடு. ஜெர்சியில் 2 நீத்து 6 பல்லு கடமுளப்பு ஓவர் சைஸ் நடையில் ஓடுற மாதிரிங்க. 25 லிட்டர் சொன்னாங்கன்னா காட்டுக்காரன் நம்ம ஒரு 22 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம். இன்னொரு 15லேருந்து 20 நாள் கண்ணு போடுறதுக்கு நல்ல ஒரு மடிசெட்டு தனித்தீனிக்கு அற்புதமான மாடுங்கண்ணா. தாலியெல்லாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சதும் தெரியாது எடுக்கிறதும் தெரியாது, அந்த அளவுக்கு மாடு வெயிட்டான மாடு. இல்லைன்னா இந்த அளவுக்கு உருவக்கட்டில் வராதுங்கண்ணா. சுழி சுத்தமான மாடு. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஜெர்சில ஒரு போடி டைப்ல நல்ல மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த மாடு பத்தி எப்படி சொல்லுங்க அண்ணா? இத பாத்தீங்கன்னா ஜெர்சில மொட்டை டைப்னா பிறவி மொட்டை. ஓகேண்ணா. மாடு நல்லா நெட்டு நீளமான மாடுங்கண்ணா. சரிங்க. நல்லா ரட்ட வரி மடி செட்டு. ஓகேண்ணா. ஒரு 10-15 நாள் ஆகும் கண்ணு போடுறதுக்கு. சரிங்க. 18 லிட்டர் கரை ஒரு சுழி சுத்தமான மாடு நடையில் விடுற பாருங்க. மாடு வந்து கொஞ்சம் இழப்பு தானே இருந்தாலும் அந்த அளவுக்கு நல்ல மடி எடுத்த மாடு கண்ணு போட்டு நல்லா காம்பு வருஷம் மடி செட்டு. 18 லிட்டர் அசால்ட்டா கரக்குடி மாடு. பால் தாரை காட்டுங்க, சும்மா கொடி ஓடுற மாதிரி ஓடி இருக்கும். தாராளமா கரக்குடி மாடு, முன்னங்கால் வரைக்கும் பால் தார் இருக்குண்ணா. கேரண்டி இந்த மாதிரி கரக்குடி மாடு. அதனால தாராளமா கால் பண்ணுங்க, முன்ன பின்ன ரேட்ல பேசி எடுத்துக்கலாம். சரிங்க. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, தாராளமா கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல. ஆமாண்ணா. அச்சப்ல ஒரு ஒரிஜினல் பிரீடு மாடு பிடிச்சிருங்க. மாடை பத்தி சொல்லுங்க. மாடு நல்லா உங்க வசதிக்கு நிக்குதுங்களா? ஆமாண்ணா. அண்ணா ஓவர் சைஸ் மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வீடியோல எப்படின்னு தெரியாது, நேரில் வந்தால் தான் மாட்டோட தோரணம் தெரியும். அதே தானே. ஹெச்எஃப்ல நல்லா ஓவர் சைஸ்ல ஒரு 30 லிட்டருக்கு மேல கறவை கறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. சரிங்க. சாம்பல் நேரத்துல ஹெச்எஃப்ங்கண்ணா. கிராஸ் டைப்பான மாடு தாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனா நல்ல கேரண்டி 30 லிட்டர் கறவை வரும். பிரீடுக்கு அமைஞ்ச மாதிரி நல்ல மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கும். ஓகேண்ணா. 2 நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு ஓவர் சைஸ்ல ஹெச்எஃப் கிராஸ்ல தேடுறீங்க, தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்கண்ணா. சரிங்க. கண்ணு போடுறதுக்கு 10 நாள் ஆகும்னா இந்த ஃபுல்லா மடி எடுத்தா மாட்டு கண்ணு போடணும்னா நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கும். ஓவர் சைஸ்ல ஹெச்எஃப் கிராஸ் தேடுறீங்க, தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்கண்ணா. சரிங்க. சுழி சுத்தமான மாடுங்கண்ணா. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். நான் கண்ணு போட 10-15 நாள் ஆகுங்கண்ணா. ஓகேண்ணா. செம்பூத்துல நல்ல ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்க அண்ணா? இந்த மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சில செம்பூத்து காரிங்கண்ணா. சரிங்க. மாடு வந்து 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தமான மாடு. நல்ல வெயிட்டான மாடு, நல்ல மடி செட்டுங்கண்ணா. நல்ல ரட்ட வரையில பிரம்மாண்டமான மடி செட்டு நடையில ஓடுற மாதிரி ஓவர் சைஸ் மாடு. நல்ல மடி செட்டு எடுத்துக்கு நேரம் 10 கேரண்டியா கரக்கூடிய மாடு. கண்ணு போட ஒரு 10 நாள் ஆகுண்ணா. தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். ஃபேட்டஸ் நல்லா இருக்கு. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். ஒரு மாடு வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கிராஸ் டைப்ல வச்சிருக்கீங்க, தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. இந்த மாதிரி அவைலபிள் இருக்கு, கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. நல்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல. ஆமாண்ணா. ஹெவி சைஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? இத பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ்ங்கண்ணா. மாடு வந்து நாட்டு மாட்டு கிராஸ்ல ஹெச்எஃப் விழுந்திருக்கும். இது என்ன எத்தனை பல்லுங்கண்ணா? 4 பல்லு. 4 பல்லு தான். முகலட்சமான கிடேரிங்கண்ணா. 4 பல்லுக்கு முகலட்சணமான கிடேரி. சரிங்க. தெளிவான மாடு, தண்ணி தண்ணிக்கு அற்புதமா இருக்கும். மாடு வந்து பாத்தீங்கன்னா கேரண்டியா தலைச்சன், அதாவது தலைச்சன்ல 18 லிட்டர் கறந்த மாடு. இந்த போத்துக்கு ஒரு 20 லிட்டர் கறக்கூடிய மாடு 2 நீத்துங்கண்ணா. சரிங்க. நல்ல கலர் பேச்சு, நல்ல வெயிட்டான மாடு. சின்ன மாடு இல்ல, ஓவர் சைஸ் மாடு. நடையில ஓடுற பாருங்க, நல்லா மடிச்சிட்டு காம்பு வருஷம். ஓகேண்ணா. ஆனா 4 பல்லுக்கு இந்த சைஸ்ல இருக்கும்போது மாடு பல்லு சேரும்போது என்ன சைஸ்ல இருக்குன்னு பாருங்க. கிளைமேட் அடாப்ஷன் தான் இதுல. ஹெச்எஃப் கிராஸ்ல இருக்கணும், பால் அதிகமா இருக்கணும், அதே மாதிரி எனக்கு வெயில் தாங்கணும் அப்படிங்கிறீங்க, தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணாங்கண்ணா. சரிங்க. ஏன்னு கேட்டா இதெல்லாம் ஹெச்எஃப்ல வச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வெயிலுக்காக பயந்துட்டு வாங்க மாட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு கிராஸே தான். திமிழ் எல்லாமே இருக்கும். ஆனா கலர் பாருங்க, ஹெச்எஃப் கலரு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். நல்ல காம்பு மடிசெட்டு, சின்ன மடிசெட்டு, நல்ல பிரம்மாண்டமான மடிசெட்டு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். மாடு பட்ஜெட் இருக்கும் அந்த அளவுக்கு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல நல்ல ஒரு கலர் பேட்ச்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடு சொல்லுங்க அண்ணா. மாடு வந்து பார்த்தா 3 கலருங்கண்ணா. ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் ஆன மாடு, செவல செம்பூத்து வெள்ளை, நல்ல கலர் பேச்சான மாடு. மாடு நல்ல வெயிட்டான மாடு, நல்ல மடிசெட்டு, நல்ல காம்பு வருஷம். நேரம் 10 கரை வரக்கூடிய மாடு. நல்ல கிளிக்கு முட்டைபிள் அமைச்சிருக்கும். நடையில ஓடுற பாருங்க, ஓவர் சைஸ், நல்ல வெயிட்டான மாடு. கேரண்டியா 10 கரை வரும். 2 நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு சுழி சுத்தத்துல தெளிவான மாடு. நல்ல காம்பு வருஷம் மடிசெட்டு. தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. ஒரு ஹெவி சைஸ்ல ஜெர்சி கிராஸ் டைப்ல நல்ல ஒரு மடி செட். மாடு பாதி மடி பாதி அந்த அளவுக்கு இருக்கு மாடு. இந்த மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? அண்ணா ஜெர்சில இந்த மாதிரி
சரிங்க. கிராஸ் மாட்டுல இந்த மாதிரி வெயிட் இந்த மாதிரி மடிசெட்டில் அமையிறது 1000த்துல ஒரு மாடு தாங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு நல்ல முகலட்சணமான மாடுங்கண்ணா. சரிங்க. நல்ல முகலட்சணம் கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். நல்ல மடிசெட்டு காம்பு வருஷங்கண்ணா. சரிங்க. நல்ல ஓவர் சைஸ்ல ஜெர்சியில தேறீங்க தாராளமா இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கன்னா பட்ஜெட் இருக்கும். மாட்டுக்கு தகுந்த பட்ஜெட் இருக்கும். 22 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடுங்கண்ணா. தலையத்திலேயே 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த போத்துக்கு ஒரு 22 இருந்து 23 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு. கண்ணு போட 10-15 நாள் ஆகுங்கண்ணா. கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கும். தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா. மாடு பாதி மடி பாதிங்கிற அளவுக்கு ஆமாண்ணா. நல்ல ஒரு ஜெர்சில நல்ல ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. மாடை பத்தி எப்படி சொல்லுங்கண்ணா? ஆனா மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில மீசக்கொம்பு டைப்புங்கண்ணா. சரிங்கண்ணா. பிரம்மாண்டமான மாடுங்கண்ணா. அளவு மாட்டுல இந்த மாதிரி வெயிட்லயும் மடி செட்லயும் கிடைக்கிறது 100ல ஒரு மாடு தான். அதே தானே. பட்ஜெட் ஓவர் பட்ஜெட்ல இல்ல, மீடியமான பட்ஜெட் தான். ரொம்ப கம்மி பட்ஜெட்டும் இல்ல, மீடியமான பட்ஜெட்ல ஒரு மாடு தேடுறீங்க தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்கண்ணா. சரிங்க. நல்ல மீசக்கொம்பு டைப்ல சுழி சித்தத்துல நேரம் 10 கறவை வரும். நம்ம 18 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்குறாங்கண்ணா. தண்ணி தீனிக்கு அற்புதமா இருக்கு. நடையில விடுற பாருங்க. சரிங்க. 3வது ஈத்து கடமுளப்பு சுழி சுத்தத்துல அமைஞ்சிருக்கும். பிரம்மாண்டமான மடிச்சிட்டு கண்ணு போட 10 நாள் டைம் இருக்கு. சரிங்க. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும். ஃபேட்டேஷன் தெளிவான இருக்கும். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. ஆனா நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஜெர்சில நல்ல மடி செட்டு, மாடு பாதி மடி பாதி தான். ஆமாண்ணா. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான மாடு, தெளிவான கரை வருங்களாட்டு. ஆமாண்ணா. மாடு பத்தி எப்படி சொல்லுங்க? அண்ணா அது பாத்தீங்கன்னா ஜெர்சியில பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு ஓவர் சைஸ் மாடு. சரிங்க. நெட்டு நீல அகல கட்டு பாருங்க. அதேதான். மாடு நல்ல வெயிட்டான மாடு, சின்ன மாடு கிடையாது. 22 லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா. நாம இந்த போறதுக்கு ஒரு 22 இருந்து 23 லிட்டர் கேரண்டியா கறக்கூடிய மாடு. நடையில விடுறோம் பாருங்க. சரிங்க. நல்ல ஓவர் சைஸ் ஜெர்சியில. சரிங்க. சுழி சுத்தத்துல தெளிவா இருக்கக்கூடிய மாடு. கண்ணு போடணும் ஒரு 10 நாள் டைம் இருக்கு. ஃபுல் லோட் அடிச்சுனா மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது. வெளியிலேயே மாட்டை கொண்டு வர முடியாதுங்கண்ணா. கைக்கரை மிஷின் கரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல காம்பு வருஷ. சரிங்க. பால் தர பாருங்க. அடிவயிறு ஃபுல்லா பால் தர. ஒவ்வொரு பால் தரையும் அந்த அளவுக்கு இருக்கும். கேரண்டியா கறவை கறக்கூடிய மாடு. சும்மா வாய்க்கு சொல்றது இல்ல, கேரண்டியா கறக்கூடிய மாடு. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தெளிவான மாடு வச்சுருங்க, தாராளமா இந்த மாடு செலக்ட் பண்ணலாங்க. ஓகேண்ணா. ஒரு தரமான மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடு பத்தி எப்படி சொல்லுங்க? ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா செம்பூத்து காரிங்கண்ணா. மாடு வந்து 2ஆம் நீத்துனா 6 பல்லுந்து கடமுளப்பு. முகலட்சணத்தை பாருங்க. நல்ல முகலட்சணம். ஈத்து மாடு வயசான மாடெல்லாம் இல்லைங்கன்னா நல்ல இள வயசு மாடுங்கண்ணா. 2ஆம் நீத்து 6 பல்லுந்து கடமுளப்பு. மாடு நல்ல வெயிட்டான மாடு. 2 முதுகு கட்டு மாடுங்க. ஓகேண்ணா. மாட்டோட மடிசெட்டை காட்டுங்க. எங்க திருப்பி நேத்து நல்ல பிரம்மாண்டமான மடி செட்டுங்க. அதே தானே. பாருங்க, இது ஃபுல்லா மடி எடுத்தா மாடு கண்ணு போடுங்க. சரிங்க. 10 நாள் டைம் இருக்கு. ஒரு 18 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு. நல்ல கருங்காமல் நல்ல குணமனமான மாடு. நடையில விடுற பாருங்க. நல்ல வெயிட்லயே தண்ணி திணிக்கு எதுக்கு அற்புதமான மாடு. சுழி சுத்தத்துல தெளிவான மாடு. கண்ணு போட இன்னும் 1 வாரம் ஆகும். தேவைப்படுறீங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்க. ஓகேண்ணா. நல்ல ஒரிஜினல் பிரீடு மொட்டையில ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. மாடை பத்தி எப்படி சொல்லுங்க? ஆனா அது பாத்தீங்கன்னா செம்பூத்து கலருங்கண்ணா. சாம்ப செம்பூத்து மாடு. ஜெர்சியில பிரீடு மொட்டைங்கண்ணா. சரிங்க. முகலட்சணத்தை காட்டுங்கண்ணா. அருமையான முகலட்சணம். பிரம்மாண்டமான மாடு. 2ஆம் நீத்துங்கண்ணா. 6 பல்லு. கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 20 நாள் டைம் இருக்குண்ணா. ஃபுல்லா மடி எடுத்த காடு கண்ணு போடுங்க. ஒரு 18 லிட்டர் கறவை கறக்கூடிய மாடு. குணமனத்துல தங்கம். சரிங்க. நடையில் விடுற பாருங்க. மாடு வெயிட்லயா இருக்கட்டும், பிரீட்லயா இருக்கட்டும் 100 எல்லளவு தப்பு இல்லாத மாடு. இன்னும் ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு நோட்டத்துக்கு உட்காருங்கண்ணா. தேவைப்படுறீங்க உடனே கால் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா. ஒரு மாடு வச்சிருந்தாலும் தரமான மாடு இப்படி ஒரு பிரீடில் வச்சிருக்கீங்க, தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்கண்ணா. ஓகேண்ணா. நம்ம ஃபார்ம்ல இருந்த எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சுங்கன்னா 22 மாடு லைவ் ஸ்டாக் வந்திருந்தது. இப்போ 15 மாடு லைவ் ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. ஆமாங்கண்ணா. கஸ்டமர் இருந்தாங்க நல்லா ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்பவும் போல இருக்குங்கண்ணா. சரிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஓகேங்க. அவங்களுக்கு எல்லாம் இதுக்கு மேலே வீடியோ கொடுக்கணுங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வரவேற்பு இருந்தது. இந்த வாரமும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓகேங்க. பட்ஜெட்ல தான் கொஞ்சம் இதாச்சு. மற்றபடி ஒன்றும் கஸ்டமர் எப்பவும் போல வர்றதில்ல. ஓகேண்ணா. ஓகேண்ணா. நான் மாட்டால பிடிக்கலாம். பட்ஜெட்ல தான் முன்ன பின்ன இருக்கிறது. குவாலிட்டிக்கு ஏற்ற பிரைஸ் இருக்குது. கண்டிப்பா குவாலிட்டிக்கு ஏற்ற பிரைஸ் மட்டும் தாங்கண்ணா. சரிங்கண்ணா. அதனால தாராளமாக ப்ரீடு இருக்கும், பொருள் இருக்கும், பொருளுக்கு தகுந்த விலை இருக்கும். ஆனால் தாராளமாக நம்ம ஃபார்முக்கு வரணும்னா பட்ஜெட் பார்க்காம இருக்கிறீங்க, தாராளமாக வந்து. சரிங்க. ஏன்னா இப்போ இது இன்னைக்கு வாங்கிட்டு போய் நாளைக்கு வைக்க போகல. இன்னைக்கு போயிட்டு அந்த கண்ணு கறந்துட்டு அடுத்த இதில் ரீவேல்யூஷன். கண்டிப்பா எல்லாமே வெயிட்டான மாடு, நல்லா கறக்கூடிய மாடு, அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வரோம். சரிங்க. தாராளமாக வாங்க, நல்ல மாடு தர எடுத்துட்டு போகலாங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. இந்த வாரம் எல்லா மாடுகளுமே பார்த்தாச்சு. கஸ்டமர் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்துடலாங்கண்ணா. கண்டிப்பாங்கண்ணா. நன்றி. வணக்கங்க. வணக்கங்கண்ணா.